நீக்கி கொண்டு வருகிறாக. ஓ தேங்க்யூப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா ஆண்டவரே. இருதயங்கள் திறக்கப்படுவதாக, அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு ஜெபிக்கிறாண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஆண்டவரே பாழாய் போன ஸ்தலங்களை எல்லாம் கட்டி எழுப்புங்கப்பா ஆண்டவரே. பழுதாய் போனவைகளை ஆண்டவரே சீர்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறப்பா. தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக. இன்றைக்கு ஆலயத்தில் ஆண்டவரே இன்றைக்கு அபிஷேகத்தை ஊற்றப்படும்படிக்கு, ஆலயத்தில் வருகிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கும்படிக்கு ஆண்டவரே உமது தரிசனத்தை பெறுகிறவர்களாய் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. உமது ஆண்டவரே வல்லமை பெறுகிறவர்களாய் மாற்றுங்கப்பா, அபிஷேகத்தை பெறுகிறவர்களாய் மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால இறக்க குணம் உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. தாழ்மையை சுதந்திரிக்க உதவி செய்யுங்கப்பா. உமது ஆலயத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்காக ஆண்டவரை, உமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக. ஓ ஹல்லேலூயா. பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதியவைகளாய் மாற்றுவீராக, புதிய மனுஷர்களாய் மாற்றுவீராக. எல்லா பழைய துர்குணங்கள் மறைவதாக, எல்லா பழைய இச்சைகள் மறைவதாக. பழைய பாவங்களை ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை முறியடிப்பீராக. கர்த்தாவே உங்க வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. இறங்கும்படி கேட்ட குருடனுக்கு இறங்கி பார்வை கொடுத்த கர்த்தர் இந்த காலவெளியில் ஆண்டவரே உமது ஆலயத்துல வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல விசேஷித்த கிருபை இறங்க பண்ணுங்கப்பா. உங்க அபிஷேகத்தை இறங்க பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக, இன்றைக்கு ஒரு மிராக்கிள் சாலத்துல உண்டாகப்படும்படி செபிக்கிறேன். உமது வார்த்தையின் வல்லமையினால ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுவதாக. வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உமது நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை மாறட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து முழு உள்ளத்தோடு கூட, முழு ஆத்துமாவோடு கூட அன்பு கூற தேவன் அனுகிரகம் செய்வீராகப்பா. இயேசுவே மனமிறங்கும், மனமிறங்கும், மனமிறங்கும். தாவீதின் குமாரனே மனமிறங்கும். பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரை. தொடர்ந்து காலையில மாலையில செபித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் எங்கள் அங்கலாப்பை நீர் கவனித்திருக்கிறேன், எங்கள் இயக்கங்களை கவனித்திருக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு விரோதமா எழும்பப்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிப்பீராக. ஓ ஆண்டவரே, இன்றைக்கு பரிசுத்த ஆராதனைகளுக்கு விரோதமா எழும்பப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிப்பீராக. கர்த்தர் தாமே ஒரு வழியா வருகிறவன் 7 வழியா ஓடி போகும்படி செபிக்கிறான். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் சொன்னீங்களப்பா. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஆலயத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத சூழ்ச்சிகளை கர்த்தர் அதமனவீராக. கர்த்தர் தாமே நீர் அதமனவீராக. உமது ஆலயத்தில் எழுந்தருளும், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்தருளும். உமது ஆத்துமாக்களுக்கு விரோதமாக எழும்பப்படுகிற எல்லா கிரியைகளை அழித்து போடுங்கப்பா. கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே உயர்ந்தவர், நீர் மாறாதவர், நீர் மகிமை உள்ளவர். உமது பிரசன்னம் இந்த நாளில இறங்கட்டும், அபிஷேகம் இந்த நாளில இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேல ஆண்டவரே பெந்தகோஸ்து நாளிலே சீஷர்கள் நடுவில் அந்த இறங்கின அந்த கிருபை, அந்த அபிஷேகம் இன்றைக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இறங்குவீராக, இறங்குவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, உங்க வல்லமைய ஊற்றுங்கப்பா, உங்க கிருபையை ஊற்றுங்கப்பா. தடைபட்டு போன ஆண்டவரே, ஆண்டவரே தடைபட்டு போன பிள்ளைகளை தடைகளை நீக்கி கொண்டு வாரும் இயேசுவின் நாமத்தினால. ஓ ஆண்டவரே, தூக்கத்தினால, பலவீனத்தினால, உலக இச்சையினால விழுந்து கிடக்கிற ஜனங்களை ஆண்டவரை விடுவித்து கொண்டு வாரும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தனை தலையாயிருந்து நடத்துங்கப்பா. உதிக்கிற ஜெபங்கள், பாடுகிற பாடல்கள், ஆராதனை பகுதி, வார்த்தை பகுதி ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் இருந்து வழி நடத்தட்டும். மாத்திரம் மகிழ்ப்பாங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நான் பாடுவேன், ஆடுவேன், துதிப்பேன், புகழ்வேன் என் இயேசு ராஜாவை. நான் பாடுவேன், ஆடுவேன், துதிப்பேன், புகழ்வேன் என் இயேசு ராஜாவை. நான்
எவரும் இல்ல. ஒரு தாயை போல தேடி ஒரு தந்தையை போல காத்து தாயை போல தேடி ஒரு தந்தையை போல காத்து நம்புவித்தே Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Riva Shamala Karadara Yesuvi நாமத்தினால ஆண்டவரே இந்த காலையில உங்க பிரசன்னம் இறங்குவதா மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இதுவரை நடத்தின தேவனே ஹalleluya hallelujah. இதுவரை நடத்தினவரே thank you Jesus. hallelujah hallelujah hallelujah. ரிவா ஷாகால ஆராதனை நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்க நாமம் மகிமைப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். hallelujah hallelujah. நன்றிப்பா நன்றிப்பா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே முன்னே
எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை நீங்க போதும், என் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நீங்க போதும், என் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ரப்ப சகலரதன நன்றிப்பா, நன்றிப்பா. என்னை நீ அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். என்னை நீ அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீ அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். என்னை நீ அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், தன்னையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்றும் தன்னையை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீ அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். என்னை நீ அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், தந்தையை
அறிந்தவர் என்னுள்ள புரிந்தவர் என்னை நீ அறிந்தவர் என்னுள்ள புரிந்தவர் தாயினும் மேலானவர் தன்னை இப்போ தூக்கி சுமப்பவர் தாயினும் தன்னை இப்போ தூக்கி சுமப்பவர் தூசியில் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் நீர்தடுத்து தூசியில் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் நீர்தடுத்து நன்மைகளை எண்ணி பாடுவே என்றோ நல்லவர் உம்மை போற்றுவே நன்மைகளை எண்ணி உறவசாலராதனா என்னை நீ அறிந்தவர் என்னுள்ள புரிந்தவர் என்னை நீ அறிந்தவர் என்னுள்ள புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்றோ தன்னையப்பல் தூக்கி சுமப்பவர் தாயினும் மேலானவர் என்றோ தன்னையப்பல் கோழி தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வதே கோழி தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வதே என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் என் நேசர் நேற்றும் என்றும் மாறிடாதவர் என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் என் நேசர் நேற்றும் என்றும் மாறிடாதவர் என்னை நீ அறிந்தவர் என்னுள்ள புரிந்தவர் என்னை நீ அறிந்தவர் தாயினும் மேலானவர் என்றும் தன்னை தூக்கி சுமப்பவர் தாயினும் மேலானவர் என்னை நீ அறிந்தவர் என்னுள்ள புரிந்தவர் என்னை நீ அறிந்தவர் என்னுள்ள புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்றும் தாயினும் தன்னை தூக்கி சுமப்பவர் அல்லேலூயா அல்லேலூயா ரபஷகலரதன நன்றிப்பா நன்றிப்பா அல்லேலூயா அல்லேலூயா ரபஷகலரதன நன்றிப்பா நன்றிப்பா ஓரி பஷகலரதன இயேசுவின் நாமத்தினாலே இதுவரை நடத்தின தெய்வமே இனி வரும் நாட்களிலே அல்லேலூயா என்னை அறிந்தவர் நீர் ஆண்டவரே என் உள்ள புரிந்தவர் நீர் ஆண்டவரே மனுஷ முகத்தை தான் பார்க்கிறான் என் தேவனை இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவரா இருக்கிறேன் என் இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்திருக்கிறேன் என் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறேன் ராபா ஷாமா லாக்கா ராதா ராணா தேவி ஷாபா லாதாரன இயேசுவே உங்க கிருபை இறங்குவதாக உங்க மகிமை இறங்குவதாக ஓ ராபா ஷாபா லாதாரன ஹalleluya இந்த காலவேளையில ஹalleluya ஹalleluya ஓ ரிபா ஷகலாரதன எல்லா துதிப்போமா தேவனே ஓ இந்த காலவேளையில எங்களை பலப்படுத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே இதுவரை நடத்தின தெய்வமே இனி வரும் நாட்களிலே எங்களை நடத்துவீராக எங்களை பலப்படுத்துவீராக இதுவரை நடத்தின தெய்வம் ஹalleluya 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 ரிபா ஷபா லாக்கா ராதாரன ரிபி ஷபா லாக்கா ராதாரன எஸ் ஹalleluya கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக ஓ ஹalleluya ஹalleluya ரபா ஷபா லபா ரிபா ராக்கா ராதாரன நன்றிப்பா ஹalleluya ஹalleluya உமக்கு
ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஓரி பாஷா கலரதன நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத வெள்ளியை புடமிடு போல என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடு போல என்னை புடமிட்டு, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத எல்லா கண்களை மூடி ராபா ஷாக்கலாரதன் நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உன்னை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உன்னை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை உள்ளத்தின் ஆனந்தத்தை கூட காலையில மாலையில தேடி கொண்டிருக்கிறப்ப, அதை அங்கே ருசித்து கொண்டிருக்கிறப்ப, அதை உணர்ந்து கூட உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத என் அலைச்சல்களை எண்ணீரி கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணீரி கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை
பிள்ளையே நம்புங்கப்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளையே 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 நம்புங்கப்பா பிள்ளையே நம்புங்கப்பா உங்க பிள்ளையே நம்புங்கப்பா உங்க பிள்ளையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே அல்லேலூயா 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 ராபா சகலரதன நன்றிப்பா நன்றிப்பா வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டே வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டே அதனால் நான் சுத்தமானேனே பொன்னாக விளங்க செய்தீரே அதனால் நான் சுத்தமானேனே பொன்னாக விளங்க செய்தீரே பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன் என் பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன் ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் நம்புங்கப்பா உங்க பிள்ளையே ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் நம்புங்கப்பா உங்க பிள்ளையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உள்ளத்தினால உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே என் அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில் என் அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே நம்புவே நான் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே நம்புவே நான் எல்லா நாளிலும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே நன்றிப்பா இதுவரை நடத்தின எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஓ ராபா ஷாக்கல் ஆராதனா இதுவரை நடத்தினீங்கப்பா இனி வரும் நாட்களில் ஆண்டவரே சபை இந்த ஊழியத்தை நடத்துவீராக உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராகப்பா ஆண்டவரே உம்மை அல்லாமல் நான் யாரை நான் பாடுவேன் உமக்காக அல்லாமல் நாங்கள் யாருக்காக வாழுவோம் ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களுக்கு நன்மை செய்த கர்த்தர் இனி வரும் நாட்களில் ஆண்டவரே எங்களை நடத்துவீராகப்பா ஆண்டவரே எங்களை நடத்தும்படிக்கு செபிக்கிறோம் ஓ ராபா ஷாக்கா லாராதனா ரிவி ஷாமா லாராதனா இயேசுவின் நாமத்தினால எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர்
இன்றைக்கும் ஆண்டவரே ஓ ராபா ஷாக்கலாரதன ஹalleluya ஹalleluya இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ராபா ஷாக்கலாரதன இயேசு ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக, ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக, ஒவ்வொரு மேல தேவ ஆவியானவர் இறங்குவீராக. இதுவரை நடத்தின தெய்வமே இப்பொழுது இறங்குவீராக. ஹalleluya 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 என் நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனது பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தையை கொடுத்தவரே, அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தையை கொடுத்தவரே, அவரகம் நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே, அவரகம் நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே. முன்னால இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை தாவீதை நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தாவீதை நினைச்சவரே தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே, தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். இந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை என்னை நினைச்சவரே தாயின் கருவில் தெரிந்தவரே, என்னை நினைச்சவரே தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவர் பெரியவனாய் மாற்றினீரே, பெயர் சொல்லி அழைத்தவர் பெரியவனாய் மாற்றினீரே. அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் என் நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஹalleluya 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 சொல்லுமா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான்,
அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. எஸ் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தினீர். ஆண்டவரே, இன்னும் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, விடாய்த்து போன ஆத்துமக்கள் எல்லாம் கத்த தொடுங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு பரிசுத்த ஆராதனை ஆண்டவரே கர்த்தாவை விட்டு ஆண்டவரே சுயபோகத்துக்காக வாழ்கிற ஜனங்களை ரட்சிப்பீராகப்பா. இவர்கள் எத்தனை நாள் உண்மை துக்கப்படுத்துவாங்க. இவர்கள் எத்தனை நாள் உமது ஆலயத்துக்கு வராம வீட்டில் இருப்பாங்கப்பா. இவர்கள் இருதயத்தை நீ தொடுவீராக. இவர்கள் இருந்த கரையை பண்ணுங்கப்பா. இவர்கள் எதுவரைக்கும் இவர்கள் ஆண்டவரை அமர்ந்திருப்பார்கள். இவர்கள் எதுவரைக்கும் இவர்கள் சும்மா இருப்பார்கள். இன்னும் ஆண்டவரே, இதுவரைக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்தோம். திறக்கப்படாத இருக்கிற இந்த இருதயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, திறக்கப்படாத இருதயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எப்படி ஆச்சு மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. அந்த ஆலயத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல விசேஷித்த கிருபை வைப்பிறாக. வேதம் சொல்லப்படுகிறபடி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று பார்க்கிறோமே. இயேசுவின் நாமத்தினால இதுவரை நடத்தின கர்த்தர் இனி வரும் நாட்களிலே கர்த்தர் ஆண்டவரே ஜனங்களை இன்னும் விசேஷித்த விதமாக நடத்துவீராக. உன் பேரை நான் பெருமைப்படுத்த சொன்னீங்களப்பா. ஆபிரகாம் பேரை பெருமைப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து உங்க நன்மையினால வழி நடத்தும்படிக்கு செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 84வது சங்கீதம். கீர்த்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். 1 to 12 வசனங்களை நம்ம மாறி மாறி வாசிக்கலாம். 84வது சங்கீதம் சொல்லப்படுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். எல்லோரும் உட்காருவமாக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, பிரசன்னம் இது பண்ணாதபடிக்கு அப்படி அழகா பேசாதீங்க. நல்லா ஒரு அழகா உட்காருங்க. அங்க சொல்லப்படுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எப்படி இருக்குதா? இன்பமானவைகள். சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசஸ்தலங்க, தேவனுடைய வாசஸ்தலம் எப்படி இருக்குது?
இன்பமானவைகளா இருக்குது. ஏன்னா என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துல வருகிற தேவ பிள்ளைகள் நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆலயத்துல வருகிற பிள்ளைகள் ஆலயத்துல வரும் பொழுது ஆலயத்தை பார்க்கும்போது என்ன சொல்லணும்? எவ்வளவோ இன்பமா இருக்குது ஆலயத்துல வந்தாலே. சொல்லுங்க, ஆலயத்துல வந்தது எப்படி இருக்குது? இன்பமா இருக்குதுன்னு சொல்லணும். ஆலயத்துல வரும் பொழுது ஒரு அப்படியே ஒரு கசப்பு, அல்ல சொல்லுங்களேன். தேவனுடைய ஆலயத்துல வரும் பொழுதே அப்படியே ஒரு வறட்டு தன்மை, என்ன சொல்றது, அப்படியே மூஞ்ச சிடுன்னு எல்லா இடத்திலும் போய் சிரிக்கும். ஆனா ஆலயத்துல வரும்போது மட்டும் அப்படியே புடிச்சு வச்சு அப்படியே கல்லு மாரி வந்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தேவ பிள்ளைய. ஆலயத்தை வந்து ஆலயத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உண்மையா இந்த வசனம் தாவீது எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தேவ பிள்ளைய. நான் எப்படியெல்லாம் ஆலயத்தை எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாற்றம், ஒவ்வொரு என்ன சொல்றது மாதத்துல ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆலயத்தை எப்படிலாம் செயற்படுத்தணும், எப்படிலாம் அழகுபடுத்தணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஆலயத்துல உள்ள வரும் பொழுது என்ன இருக்கணுமா? நம்மளுக்கு ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா எங்கெங்கே போயிட்டு எவ்வளவோ கேவலப்பட்டு, எவ்வளோ நஷ்டப்பட்டு, எவ்வளோ காரியங்களை இழந்து போயிட்டு நம்ம ஆலயத்துல வருகிற என்று சொன்னா நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறும்படிக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம கண்ணீர்கள் துடைக்கப்படும்படிக்கு, நம்ம கவலைகள் மாறும்படிக்கு. பிசாசு ஒருவன் தான் என்ன பண்றான்? எங்கெல்லாம் சுத்திட்டு ஆலயத்துல வந்து எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடுறான். நம்ம அப்படி வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும் பொழுதே நம்ம ஆட்கள் ஏதாவது ஒரு பழிகளை, ஏதாவது ஒரு என்ன சொல்றது காரியங்களை கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தேவ பிள்ளைய. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல வாஞ்சை, ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை, எப்போது ஆலயத்துல போய் நிப்போன்னு இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வெளியூர்ல எல்லாம் தங்கி வேலை செய்யறவங்களுக்கு, வீட்டுல என்ன சொல்லுதுன்னா ரொம்ப பிரச்சனையா இருக்குது, போராட்டமா இருக்குது, நிம்மதி இல்லைன்னு தான் வெளியூருக்கு வேலைக்கு போவாங்க, தங்கி வேலை செய்வாங்க. ஆனா அங்க படுகிற அவஸ்தையும், அங்க படுகிற அந்த துன்பத்தையும் பார்க்கும் போது எப்படா நம்ம வீட்டுல போயிட்டு சுதந்திரமா படுப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தெரியுங்களா உங்களுக்கு? வெளியில போய் தங்கி வேலை செய்யறவங்களுக்கு நிம்மதியா இருக்காது. அவன் விருப்பத்துக்கு தூங்கவே முடியாது அவனால. ஆமென் சொல்லுங்களேன். அவன் விருப்பத்துக்கு தூங்க முடியாது. தான் வீட்டுல படுத்து தூங்குறது போல அங்க போய் என்ன பண்ண முடியாது? தூங்க முடியாது. மத்தவன் என்ன சொல்லுதுன்னா எதனா ஒண்ணு பண்ணிக்கினே இருப்பானுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 5 மணிக்கெல்லாம் ஒருத்தன் எழுப்பி விடுவோம், 6 மணிக்கெல்லாம் ஒருத்தன் எழுப்பி விடுவோம், 6 மணிக்கெல்லாம் டம்மால் சத்தம் கேட்கும், வேலை ஆரம்பிச்சிடுவாங்க. 6 மணிக்கெல்லாம் வேலை ஆரம்பிச்சிடுவாங்க. நல்ல தூக்கம் இருக்காது. திடீர்னு நைட்டு வேலை இருக்கும், நல்ல தூக்கம் இருக்காது, நல்ல சோறு கிடைக்காது. வீட்டுல இருந்தா குளிச்சுட்டு சுத்தமா சாப்பிட்டு அங்க எப்படி இருக்க, கையை மட்டும் கழுவிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எப்படியோ கஷ்டப்பட்டு இது பண்ணுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறோம். எப்போ அந்த வீட்டுல போயிட்டு நம்ம வீட்டுல போய் படுக்க போறோம்னு அவன் மனசு ஏங்கும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தேவப்பிள்ளை. அப்படிதான் நீ உலகத்துல எந்த இடத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சொல்லுங்களேன், வீட்டுல உனக்கு நிம்மதி இல்லாம இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல பிரச்சனை இருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் சுமந்து நீ எப்படா ஆலயத்துல போய் இது எல்லாத்தையும் இருக்கிற அந்த வாஞ்சை சொல்லுங்களேன். ஆலயத்துல போனா, ஆலயத்துக்குள்ள போனா என் பிரச்சனை எல்லாம் இறக்கி வச்சிருவேன். அப்படியே ஸ்தலத்துல போயிட்டு உட்கார்ந்தாதான் எனக்கு நிம்மதி இருக்கிறத என்னைக்கு உன் இருதயம் ஞாபகப்படுதோ அன்னைக்கு உன் வாழ்க்கை சூப்பரா மாத்திடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேருக்கு வெளியில வாழற வாழ்க்கை பிடிக்குது, ஆலயத்துக்கு வர வாழ்க்கை தான் பிடிக்க மாட்டேங்குது. இன்னுமே நிறைய பேர் காணும் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அவங்களுக்கு வெளி வாழ்க்கை பிடிக்குது, ஆலயத்தின் வாழ்க்கை பிடிக்கல. ஆலயத்துல வந்து அமர்ந்து காத்திருக்கணும்னா பிடிக்கல. இன்னைக்கு வெளியில வாழ்கிற வாழ்க்கை எனக்கு சுகமா இருக்குது. தேவனுடைய ஆலயத்துல வந்து நன்மை பெறுகிற, ஏன்னா இங்க வந்தா உட்கார்ந்துருந்தாலே கர்த்தர் நன்மை செய்யறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கும் தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடையாது. தேவனுடைய ஆலயத்துல வருகிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குதா? வீடும் கூடும் கிடைக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல வந்தாலே ஒரு சந்தோஷம், தேவனுடைய ஆலயத்துல வந்தாலே ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் எத்தனையோ பேருக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவங்க சொல்லக்கூடிய உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் எப்படி, யார் அவங்க? பாக்கியவாங்க. இன்னைக்கு ஆலயத்துல வாசமா இருக்கிறவர்கள். இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு வெளியில 1000 சொந்தங்கள் இருக்கட்டும், என்ன வசதி உன்மால இரு, ஆனா தேவனுடைய வீட்டில், ஆண்டவருடைய வீட்டில் எப்படி இரு? வாசமா இரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் தான் உனக்கு மன நிம்மதியை கொடுப்பார். அவர் தான் உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். அவர் தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்கள் எப்போதும் உண்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். யாரு அவருடைய வீட்டில வாசமா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? துதித்து கொண்டே இருப்பாங்க. துதி துதி துதின்னு சொல்லவே தேவையில்ல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பசியத்தை சாப்பிடுன்னு யாருன்னா சொல்லணுமா? பசியத்தை அவங்களும் சாப்பிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது போல துதிக்கிறது என்பது ஒரு பசி, துதிக்கிறது என்பது ஒரு என்ன சொல்றது, ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கிற ஒரு உறவு. அதை யாருக்காக என்ன பண்ண கூடாது? நிறுத்தவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 7வது வசனம் சொல்லும்போது அவர்கள் பலத்தின் மேல பலம் அடைந்து, யாரு துதித்து கொண்டே இருக்கிறாங்களா? நல்லா கவனிங்க. யாரு தேவனுடைய ஆலயத்துல வந்து மகிமைப்படுத்தி காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்துல தேடி அவளை துதித்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா? அவர் பலத்தின் மேல பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில வந்து காணப்படுவார்கள். துதிக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. துதிக்கிற ஜனங்கள் எங்க வந்து காண்பாங்களா? தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். துதிக்காதவர்களை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இன்னைக்கு நம்ம சபைக்கு வராதுக்கு என்ன காரணம் சொல்லலாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க. வராதவர்களை குறித்து நம்ம ஒரு லிஸ்ட் எடுப்போம்னா, தேவனை என்ன சொல்லுது? ஆலயத்தில் இவர்கள் வராதவர்களை பார்த்து இது பண்ணினா, அவங்க வந்த பிறகு வந்த நாட்களில எந்த அளவுக்கு கர்த்தரை துதித்தார்கள், அதை கொஞ்சம் கணக்கு ஈக்குவல் பண்ணி பாருங்களேன். தேவனுடைய ஆலயத்துல இன்னைக்கு ஒரு சத்தம் கேட்கலப்பா, ஒருத்தர் வரல, பிறகு நல்லா கத்தி ஜெபிப்பாங்க, நல்லா கத்தி ஆராதிப்பாங்க, அவங்க காணும் அப்படின்னு யாராலும் ஒருத்தர் பேரை சொல்ல முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ஸ்தலத்துல சும்மா இருக்குது, நீ வராது இருக்குது நல்லதுன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் பலத்தின் மேல பலன் அடையணும். ஆலயத்துல வந்ததுனால அவருடைய கிருபையினால, அவருடைய வரங்களினால, அவருடைய அபிஷேகத்தினால நீ என்ன பண்ணிருக்கணும்? என்னாலும் மேல் நோக்கி சென்று இருக்கணும். சொல்லுங்களேன். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லக்கூடிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். ஆமென். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை நீ கேளும். ஏன்னா யாக்கோபின் தேவனே நீ என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்கணும், முதல்ல நாம செவி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நம்ம போராட்டம் 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 சொல்லி கொண்டு இருக்கிறோமே. என்னைக்காச்சும் கர்த்தருக்காக வந்து நின்னமா? தேவனுடைய ஆலயத்துல வந்து நின்று இருக்கிறோமா? அங்க வேதம் சொல்லப்படுது, எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை என்ன பண்ணுங்கப்பா? பாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி கூட சொல்லலாம், என் தகப்பனின் முகத்தை பாரும். எங்களுக்காக கொடுத்த ஊழியரின் முகத்தை நீங்க பாருங்க, எங்களுக்காக கொடுத்த பாஸ்டர் முகத்தை நீங்க பாருங்கப்பா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஏன்னா அங்க சொல்லப்படுகிறது 1000 நாளை நீ பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்ல ஒரு நாள் தான். நீ எத்தனை நாள் ஒன்றாலும் இந்த பூமியில இதை சாதிச்சேன் அதை சாதிச்சேன் இதை பண்ண அதை பண்ண எனக்கு இதை கொடுத்தார் அதை கொடுத்தார் ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் என் வாழ்க்கையில இதை செஞ்சார் அதை செஞ்சாரு ஆமீன் சொல்லுங்களேன். நேத்து என் கையில 1 லட்சம் வந்துச்சு, முந்த நேத்து 10 லட்சம் வந்துச்சு, அதுக்கு முன்னால 1 கோடி வந்துச்சுன்னு சொல்ல. ஆனா கர்த்தருடைய ஒரு நாள் கொடுத்தியா? கர்த்தருக்காக நீ ஒரு நாள் கொடுத்தியா? ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னா அது எப்படியா நல்லதா? ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்துல வாசற்படியில காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஆமீன் சொல்லுங்களேன். எங்கெங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிறோம், எங்கெங்கே காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆலயத்தின் வாசற்படியில காத்திருக்கிறது கூட அவருக்கு பேரின்பமா இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அங்க தேவ பிள்ளைகளே, அங்க 12வது வசனம் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு இந்த வார்த்தைப்படி அவர்களை நம்பிருங்க, கர்த்தரை நம்பிருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் செய்வார். இந்த சங்கீத பகுதிப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். சோத்திரம் பண்ண பார்க்கலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களை அதிகமா நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினால அந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருபை இறங்க பண்ணுங்க. வாசிக்கப்பட்ட வார்த்தைப்படிக்கு உமது அபிஷேகம் உங்க கிருபைகளை வழிநடத்தட்டும். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இது சாட்சி நேரம். கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக கூறுங்கள்.